ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய மேக்ஸ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரொம்ப மார்க் வந்து சென்டம் மார்க் வாங்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை எப்படி அப்டேட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்ம சேனலோடைய தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ், ஆன்சர் கீ, நோட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துடும். கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மேக்ஸில் வந்து நம்ம எப்பவுமே ஃபெயில் ஆகக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக நம்ம நல்லா படிக்க வேண்டியது அவசியம். அப்போது ஈஸியாக வந்து 1 மார்க்கில் வந்து மேக்ஸில் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஆட் நம்பர் இஸ் டேஷ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் கோ-பிரைம் நம்பர்ஸு. அப்புறம் 9 மீட்டரு 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து 1006 கிராம் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 days ஈக்குவல் டு டேஷ் ஹவர்ஸு. ஸோ 1 day வந்து பார்த்தீங்கன்னா 24 hours. அப்போ 2 days வந்து எவ்வளோ இருக்கும், 48 hours. 3 weeks வந்து எத்தனை டேஸு, 1 weekக்கு 7 daysங்களா, 21 டேஸு. ஸோ டிஸ்கவுண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்டட் ஃபார்ம் டேஷ் டு கெட் டு எஸ்பி. ஸோ இது வந்துலாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது உங்களுடைய 6th புக்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் குறித்து அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வேணும் அப்போ ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் வந்து இஃப் டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் 5 centimeter and 9 centimeter, தென் த தேர்ட் சைடு இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த ஸ்கூல் புக் பேக் லாஸ்ட் இணைப்பில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை பார்த்து குறித்து படித்து வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஃபார்முலா வழியாக போடுவாங்க, சில பேர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடுவாங்க, சில பேர் வந்து ஆன்சர்ஸ் வந்து குறித்து மனப்பாடம் பண்ணி போடுவாங்க. நீங்கள் எப்படி படித்தாலுமே 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ 1 மார்க் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 1 மார்க்கெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 1 மார்க்கில் இன்னும் பார்த்தீங்கன்னா the fill in the blanks. The numbers 29 and dash are in 2 prime numbers. If the சென்டிமீட்டர் ஆஃப் 3 and 9 இஸ் 9, அப்புறம் தென் தேர் ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் வந்து 3ன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 இஸ் 9, அப்போ தேர் அதோடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 13வது கொஷின் பார்த்தீங்கன்னா அது போல தான். அதுக்கப்புறம் 14வது கொஷின் எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் அக்யூட் ஆங்கிள்ஸு. இந்த சம் ஆஃப் 3 angles ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி 1 மார்க்கில் ஈஸியாக எடுக்கலாம். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16வது கொஷின் பாருங்கள். இந்த டிவிசில் இதை வந்து நீங்கள் இந்த நம்பர் வந்து ஈச் 2 3 and 6 9 கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் ஆஃப் 45 and 75 இஸ் 15 சொல்கிறாங்க. அது சரியாக தப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வான்மதி வந்து பாட் 4 books ஈச் வெயிட்டிங் 500 கிராமு. டோட்டல் வெயிட் ஆஃப் 4 books இஸ் 2 kilogram அப்படின்னா அப்போ அது எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் வந்து பார்க்கணும். 2024 இஸ் ஏ லீப் இயரா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் என் ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides 3 angles and 3 vertices. அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதாவது நீங்களாம் படித்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் பேக்கில் இருக்கக்கூடியதும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். அப்புறம் 10 2 மார்க் வந்து எழுதணும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் 10 2 மார்க் கேட்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து 10 2 மார்க் செலக்டிவாக படிக்காதீங்க. சாய்ஸ் விடாமல் எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, ஃபைண்ட் த எல்சிஎம், கம்பேர் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறது, கன்வெர்ட் 20 minutes into seconds, change the following into 24 hours format. ஸோ அந்த 12 மணி மிட் நைட்டு 12 மணி மதிய நேரம் அதை வந்து 24 hour ஃபார்மேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இஃப் குணா மார்க்ஸ் ஹை ப்ராடக்ட் டு த சோல்ட் ஆஃப் 325 and gives a discount of 30, so then find the SP. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ஃபார்மேட் வித் 7 centimeter. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஆங்கிள் கொடுத்துட்டு தேர்ட் ஆங்கிள் வந்து கேட்குறது. வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அன் ஐசோசிலேட்டட் ரைட் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள், கன்வெர்ட் 10 volt இன்டு ட்ரீ டயக்ராமு, கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்ட்டு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். இதெல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிக்கணும். ஒவ்வொரு கொஷினுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 3 மார்க் எழுதணும். இதில் இருக்கக்கூடியது வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அந்த 32லேருந்து 37 வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்போ 2 மார்க்குக்கு அதுக்கு என்ன மார்க்கோ அதே தான் 3 மார்க்குக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்புக்கு 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ சாய்ஸ் விடாமல் ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கால்குலேட் த டியூரேஷன்
டியூரேஷன் ஆஃப் த டைம் ஃப்ரம் 5:30 AM to 12:40 PM. அப்புறம் கன்வெர்ட் 48 டேஸ் இன்டூ இயர்ஸு. அப்புறம் இந்த மாதிரி 3 சைட்ஸு, 3 ஆங்கிள்ஸு, 3 வெர்டிசஸு அதில் வந்து கொடுத்து உங்களுக்கு கேட்குறாங்க அந்த படத்தில் வந்து. கன்வெர்ட் இன்டூ எ ட்ரீ டயக்ராமு 3 × 5 - 4/2 அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீ டயக்ராம் வந்து போடணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வடிவியல் வந்து இது பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரா எ லைன் செக்மெண்ட்டு AB 7 cm அண்ட் மார்க் எ பாயிண்ட் B ஆன் இட். ட்ரா எ லைன் பெர்பெண்டிகுலர் டு த கிவன் லைன் செக்மெண்ட் அட் P. அப்புறம் ட்ரா எ லைன் செக்மெண்ட் மெஷரிங் 7.8 cm. மார்க் எ பாயிண்ட் B அபவுட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 cm. த்ரோ B ட்ரா லைன் parallel to the given லைவ் செக்மெண்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 கொஷினுமே படிச்சுக்கணும். எய்தர் ஆர் சாய்ஸில் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து படிக்கும்போது ஒன்று மட்டும் படிக்கக்கூடாது, 2மே படிச்சுக்கோங்க. அப்புறம் எது கேட்குறாங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.